ஓ பாஷா. அண்ட் இப்போ வரைக்குமே அந்த வில்லன் அப்படின்னாலே ஒரு ஒரு கிளாஸ் வில்லன் தெரியணுமா, ஓரளவுக்கு நடிப்பு தெரியணுமா, வில்லன்னா இது பாட்டுவாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் மேனரிசம் அதை வச்சு. பாஷா உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்? பாஷா தானே எல்லாரை விட. எல்லாருக்கும். பட் எனக்கு வந்து ஃபேவரட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய அதெல்லாம் வந்து கவனிக்கப்படாத சில படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப, ஏன் இது கவனிக்கப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி. நீ சொன்ன நம்ப மாட்டீங்கன்னா அது கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். எங்களோட ஒரு சில அந்த தெரிஞ்ச பெரிய ஃபேவரட்ஸ் இருக்கும், அந்த அன்னோட்டிஸ்டு ஃபேவரட்ஸ்னு ஒரு சிலது இருக்கும். அது என்னன்னு ஷேர் பண்ண முடியும்? அது ஃபாசில் சாருடைய ஒரு படம், ஷாலினியும் இவங்க விஜய் சார் தான் நடிச்சாங்க. கண்ணுக்குள் நிலவு. கண்ணுக்குள் நிலவு. அந்த கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இவர் தான் வில்லனோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா இவர் வில்லன் கிடையாதுன்னு தெரியும். பட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கும்போது அது ஒரு ஒரு மதில் மேல பூன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம பார்த்தா செகண்ட் டைம் பார்க்கும்போது இவர் வில்லன் இல்லைன்னு தெரியும். அப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது கன்வின்சிங்கா இருக்கணும். அவர் தப்பா ஒன்றும் பண்ண இல்லையே, ஆனா முதல்ல பார்க்கும்போது ஏன் இவரை நம்ம வில்லனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ்.